இப்ப நான் வந்து அந்த 1.1 வோல்ட் இருக்கு இல்லையா? அத எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இது 1.8 வோல்ட்டுக்கு போயிடுது. அதாவது திட்டமிட்டு 0 கொண்டு போறேன். அப்ப 0 கொண்டு போனா 1 மட்டும் 1 அந்த 1 மட்டும் 0 ஆகும். 1 மட்டும் 1 இருக்கு. அப்ப அப்ப நியர் டூ 0க்கு போலான்னு 0ங்கிறது ஒரு பவர் தான். ம், ம். இப்ப அது உறுதியாயிருக்கு. 2வது ஆராய்ச்சி நான் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப 2.2 வோல்ட் இருந்து 1.8க்கு வந்துருச்சு. இது மீட்க முடியாது. இது அப்படியே குறைஞ்சிட்டு போயி 1.4 வந்து அப்படியே நின்றும். ம். பிரிச்சு பார்த்தோம்னா 1 1 மட்டும் அப்படியே முழுசா இருக்கும். 1 0 ஆயிரும். ம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஆக இதுல என்னன்னா நமக்கு வந்து 10 ஆம்பியர் குடுத்து தான் அது 0 ஆகுது. 1 ஆம்பியர் தான் இருந்தது. இப்ப வந்து 12 நாள் எரிஞ்சிருச்சு. 12 நாள் எரிஞ்சாச்சு. ம். 2.2 வோல்ட்டும் 1 ஆம்பியர் தான் இருந்தது. 1 ஆம்பியர் என்ன பண்ணுதுன்னா, அந்த 1 ஆம்பியர் கரண்ட் வச்சு நமக்கு அது வந்து அதிலிருந்து 10 மடங்கு பெருக்கிக்கலாம் நீங்க. இந்த கிராவிட்டில பார்த்தீங்கன்னா 9.81 ஸ்கொயர் பெர் செகண்ட்னு சொல்லுவாங்க. 9.81 ஸ்கொயர் பெர் செகண்ட். ம். அதே ஃபார்முலா இங்க வேலை செய்யுது. ம். அதனால தான் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இதுல வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஃபோர்ஸ் அதாவது வெங்கடேசன் சொல்லுவாரு. ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரிக்ஷன் பாரு. ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரிக்ஷன். இதுல ம். அணுவின் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியிலிருந்து உறிஞ்சிறப்ப எந்த ஃப்ரிக்ஷன் இருந்தா ஃப்ரிக்ஷன் ஓவர் கம்ப்ளீட் உள்ள வரும். ம். அப்ப இதுல சரியா போச்சு இதுல வந்து. அப்ப யாருமே குறைக்க முடியாதுங்கிறாங்களா? 1.1 வோல்ட்ட குறைக்க முடியாதுன்னா 1.1 வேற ஏதாவது ஷார்ட் பண்ணியோ, வேற ஏதாவது டேமேஜ் பண்ணி தான் குறைக்கலாமே தவிர, பயன்படுத்தி குறைக்க ம். முடியாது. அதனால இப்ப பயன்படுத்தி குறைக்கிறோம். இதுமே இந்த வெளிச்சம் வந்து எரியாது. இப்பதான் பார்த்தேன் 1.8க்கு வந்துருச்சு. 11 நாளா 11 நாள் 2.2 வோல்ட் இருந்தது. இன்னைக்கு தான் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா உள்ள இருக்கிறது காலியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு தான் காலியாகுது. ம். இப்ப நாளைக்கு நான் பிரிச்சு பார்த்துருவேன். பிரிச்சு பார்த்தோம்னா, அதை நான் போடுவேன். ஒண்ணு பிரிச்சு சொல்றது எப்படி இருக்கு? என்னோடது வந்து 2.55. நான் இப்பதான் வீடியோ அனுப்பியிருக்கேங்க. அப்புறம் பாருங்க தெரியும். 2.55 எத்தனை ஆம்பியர் இருக்குன்னு பார்த்துக்கங்க எல்லாமே. இல்ல ஒரு தடவை பிரிச்சு பார்த்துரு. ஒரு தடவை பிரிச்சு எல்லாத்தையும் பார்த்துரு. 3 ஆம்பியர் கண்டுபிடிக்கலாம். பிரிச்சு பார்த்துட்டேன். ம், ம். பார்த்துட்டு போன வாரம் போட்டிருந்தேன். மறுபடியும் ம், பிரிச்சு ம். பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிச்சு பாரு. பிரிச்சு பார்க்க கூட தேவையில்ல. உள்ள அப்படியே வச்சு பார்த்தா தெரியும். 3 ஆம்பியர் கிடைக்கும். அதாவது வெறுமனே அளந்து பார்க்கறது ஒண்ணு. அதுக்கப்புறம் ம். 1 மட்டும் ஒட்ட வச்சு பார்க்கறது ஒண்ணு. அப்புறம் 2யும் சேர்த்து அந்த 3 ஆம்பியர் இருக்கும். அது புரியுது உனக்கு? புரியுது, புரியுதுங்க. அவ்வளவுதான். இதுல மொத்தத்துல 1 0 ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, 2.5 வோல்ட் போயிட்டு எரிஞ்சிட்டு இருக்குதா? கிட்டத்தட்ட 24 28 நாள் ஆச்சுல்ல. 29 நாளா? 29, 9, 9. 29 நாளா உனக்கு அந்த டபுள் ஏடி எரியிறது ரொம்ப ஆச்சரியம் தான். ஆமா. ஆச்சரியம் தான். ஏன்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னா 3.1 3.2 இருந்தா தான் அது குறையும். இப்ப 3 எரிஞ்சாச்சு. ம். 30 நாள் போயிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது இல்லையா? நல்லா எரிஞ்சிட்டு இருக்குதா? ஓரளவுக்கு? ஆ ஓரளவுக்கு எரியுதுங்க. அ அ ரொம்ப வந்து வெளிச்சம் வருதுல்ல, ஆனா எரியுது. அது போதும். அந்த க்ளோ ஆனாவே பவர் இருக்குன்னு அர்த்தம். க்ளோ ஆனாவே வெளியிருந்து உறிஞ்சுது. இல்லாட்டா வேற எல்லாம் செத்து போயிருக்கு. சாதாரணமா இருந்தா செத்து போயிருமே. 6 ஆம்பியர் தான். அதான் மொத்தமா இருக்கிறது 6 ஆம்பியர் தான் 6 நாள் எரியும். இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ம். 30 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ஆம்பியர் பக்கமா குடுத்தாச்சு. 30 ஆம்பியர் பக்கமா 28 ஆம்பியர், 29 ஆம்பியர் குடுத்தாச்சு. அடுத்தது வந்து கிரீன் ம். லைட்ல குடுத்துட்டு வரும். அநேகமா இன்னும் 2, 3 நாள்ல கிரீனுக்கு மாறும்னு நெனைக்கிறேன். ம். இப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் கணக்கு போட்டே வரலாம். அதையும் கணக்கு போட்டே வரலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 60 ஆம்பியர் வந்து கிடைச்சிரும். 60 ஆம்பியர், 60, 63 ஆம்பியர். ஏற்கனவே நீ வந்து 1 வாரம் யோசிச்சு பார்த்தீங்களா? 63 ஆம்பியர் கிடைச்சதே இல்லையா? ஆமா. அப்ப இது என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல இது ரீசார்ஜபிள் பேட்டரியா இருந்ததுன்னா, நாம வந்து இப்ப வந்து 1 ஆம்பியர் இருக்குன்னு வச்சுக்கங்க. 1 ஆம்பியருக்கு 10 தருதுன்னா, திருப்பி 1 ஆம்பியர் உள்ள குடுத்துட்டே இருந்தோம்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே எடுத்துட்டு இருக்கலாம். எதிர்காலத்துல யோசனை பாருங்க. இப்ப நமக்கு வந்து 1 ஆம்பியர் திருப்பி உள்ள குடுக்கலாம் இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. நமக்கு வந்து 10 ஆம்பியர் வெளியிட 1க்கு 10 கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே. 6 ஆம்பியர் வச்சோம்னா, அது 10,000 இருக்குன்னு 60 ஆம்பியர் வருது. சரி. திருப்பி ஒரு 6 ஆம்பியர் உள்ள குடுத்துட்டே இருந்தோம்னா, அப்ப இந்த பேட்டரி வந்து சாகாத நிலைக்கு போலாம்.
ஆனா இது ரீசார்ஜபிள் பேட்டரி ம். கிடையாது. இப்ப ரீசார்ஜபிள் இதே தொழில்நுட்பம் ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்ததுன்னா, நமக்கு வந்து 1 ஆம்பியர் திருப்பி உள்ள குடுத்துட்டே இருக்கலாம். 1 ஆம்பியர் திருப்பி உள்ள குடுத்துட்டே இருக்கணும். ம். அப்ப என்ன ஆகாது? தீரவே தீராது. ம். ஒரு பங்கு வந்துச்சுன்னா, அதுல வந்து நான் திருப்பி குடுக்குற மாரி, அதாவது இப்ப நமக்கு வந்து 6 ஆம்பியர் வந்திருக்குது அப்படின்னா, திருப்பி 1 ஆம்பியர் உள்ள குடுத்துட்டே இருக்கிற மாரி. ஏதோ ஒரு ஆம்பியர் குடுத்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் உற்பத்தி பண்ணுதுன்னா, அதுல எந்த அளவு ம். செலவாகுதோ, அதுல 3ல 1 பங்கோ, அதுல பாதி பங்கு உள்ள குடுத்துட்டே இருந்தோம்னா, நமக்கு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஆமா. ஏன்னா இது வந்து அணு சிதைவுல தான் நடக்குது. இதுல வந்து நம்ம எதுலயுமே லாஸ் கிடையாது. இந்த கெமிக்கல் நம்ப முடியாது. இந்த கெமிக்கல வந்து நம்ப முடியாது. நம்ம கெமிக்கல் தீர்ந்து போகக்கூடியது. தீராது இருக்கணும்னா, கதிர்வீச்சு மாரி உள்ள அனுப்பணும். அப்ப கதிர்வீச்ச வந்து மின்சாரமா மாத்தி, உள்ள குடுத்துட்டே இருந்தோம்னா, வெளிய இருந்து எடுத்துட்டே இருக்கணும். ம். கண்டுபிடிக்கலாம். எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து, ஆ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது சமச்சீரற்ற இருமை நிலைன்னு சொல்லுவாங்க. சமச்சீரற்ற இருமை நிலை. அசைமெட்ரிக் டுவாலிட்டி. சைமெட்ரிக் டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அசைமெட்ரிக் டுவாலிட்டி. அதாவது ஆ சமச்சீரற்ற என்ன சொல்லுவாங்க? சமச்சீரற்ற ஒரு டுவாலிட்டி. இருமை நிலை. இதுதான் இயற்கையில இருக்குது. ம். அதனால வெப்ப ம். கோட்பாடுங்கிற விதியே வந்து யாரும் நிரூபிக்கவே இல்ல. வெப்ப கோட்பாடுங்கிறது ஒரு வெப்ப கோட்பாடு அடிப்படை 4 விதியில அடிப்படை 4 சத்தியத்த அதாவது 150 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப அடிப்படை விதிகள், அடிப்படை ஃபோர்ஸ் 4ன்னு சொல்றான். அடிப்படை விசைகள். ஆ ம். 4 விதி என்ன சொல்றான்? ஆ அதாவது நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், மேக்னடிக் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ். இதுல வந்து ஹீட்ட பத்தியே இல்லையே. ஹீட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. ஹீட்டுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அப்ப அப்ப தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட்லா அப்படிங்கிறது அடிப்படையே இல்லையே. நீங்க 150 வருஷம் முன்னாடி போன்ற அது என்னன்னா, நம்மளது வந்து ஓப்பன் சர்க்யூட். நம்மளது வந்து ஓப்பன் சர்க்யூட், அவங்களுக்கு குளோஸ்டு சர்க்யூட். குளோஸ்டு சர்க்யூட்ல எதுவுமே வேலை செய்யாது. செத்து போயிரும். ஆற்றல் அழியாதுன்னு சொல்லிட்டு, பெட்ரோல், டீசல பத்தி பேசிட்டு இருக்காங்க. கதர்றானுங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? ஆற்றல் அழியாதுங்கிறது என்ன பண்றோம்? ஆற்றல் அழியவே அழியாது. ஆற்றல் அழியாதுன்னு அவங்க நிரூபிக்கவே இல்ல. ஆற்றல் அழியாதுன்னு சொல்லி போட்டு, அவங்க பெட்ரோலையும், ஈரனையும் எரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் தீர்ந்து போகக்கூடியது. ம். தீர்ந்து போயிரும், பெட்ரோலும் தீர்ந்து போயிரும். ஆனா, அழியாத ஆற்றத்தை எடுக்கணுமே இல்லையா? அப்ப 0ல இருந்து எடுக்கணும். என்னது? இருந்துடுவோம். அல்லது தானா இப்ப சூரியனுக்கு வந்து 0 தானே. இப்ப சூரிய வெளிச்சத்த நீங்க பயன்படுத்துறீங்க. அதுக்கு பேர் என்ன? சோலார். ஆ அது இயற்கையா வர்றதுதானே. அதை எடுக்கிறது விட்டு போட்டு. இப்ப இயற்கை எனர்ஜி ஃபோட்டான். அது அங்கிருந்து 8 நிமிஷத்துல இங்க வந்துருது ஃபோட்டான். ம். ம். 15 ம். கோடி கிலோமீட்டர 8 நிமிஷத்துல கடந்து வந்துருது. இதுல என்ன எந்த வேகத்துல அது வருது? யாரு அது கிளப்பி விட்டாங்க? அப்ப என்ன வேகத்துல அந்த வெப்ப கோட்பாடே அங்க இல்லையே. வெப்ப கோட்பாடே நீ சொல்ற வெப்ப கோட்பாடே அங்க இல்லையே. அப்ப வெப்ப ம். கோட்பாடுங்கிறது ஏமாற்று வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஃபோர்ஸ்ன்னா 4 தான் சொல்றான். அணு விசை, அணு விசையில வந்து அணு விசையில 2 இருக்குது. வலிமையான விசை, மென்மையான விசை. அப்புறம் வந்து ஈர்ப்பு விசை. ம். அதுக்கப்புறம் வந்து காந்த விசை. இந்த 4 தவிர என்ன விசை இருக்குது? அது இப்ப கண்டுபிடிச்சது தான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடியே இது இந்த 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 4 ஃபோர்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆமா. அப்படின்னா இந்த 4 விசையில வெப்பமே இல்லையே. 4 விஷயத்துல 4 ஃபோர்ஸ்ல வெப்பம் எங்க? ம். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சின்ன அ வெட்ட வெளியோ, விண்வெளியோ அதெல்லாம் பார்க்காமயே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஆனா அது அவங்க எப்பவுமே அறிவாளிகள் தவறு பண்ணுவாங்க. அறிவாளிகள் தவறு பண்ணுவாங்க. இப்ப நாம மட்டும் நம்ம சரியா நடந்துட்டு இருக்கோம். நாமளும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஆமா. எப்படி போயிட்டு இருக்குது? ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆரோக்கியம் எப்படி இருக்கு? உடல் ஆரோக்கியம் நாளைக்கு எப்படி இருக்கு? தேர்வுங்கய்யா. அதனால படிச்சுட்டு இருக்கேன். ஆ. இப்ப 30 நாள் இது கிட்டத்தட்ட 29 நாள் எரிஞ்சுகிட்டு இருக்குதுன்னா, அந்த கணக்கு போட்டு எல்லாம் கணக்கு போட்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா? இத வந்து இத வந்து இதுல ஏத்தி விட்டுரு. எதுல? அந்த வெப்சைட்ல ஏத்தி விட்டுரு. பார்த்தேன். அதெல்லாம் விவரமா பார்த்தேன். ம். அது என்ன ஆமா. அவங்களுக்கு இத பத்தி தெரியாது நானு. ஏதோ சொல்றான். எல்லாம் ஆன்லைன்ல பண்றது தானே. நேர்ல போக தேவையில்லைல்ல. எல்லாம் ஆன்லைன்ல பண்ணிக்கிறது தானே. ம். எல்லாம் ஆன்லைன்ல பண்றதுதாங்க.
அப்ப ஆன்லைன்ல இப்ப நடந்து இதெல்லாம் இந்த நடக்கிறதெல்லாம் ஏத்தி விடுறியா இல்லையா அது? அது வந்து நம்ம அடுத்து இன்னொரு பணம் வந்து கட்டணுங்கய்யா. அப்பதான் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா அப்லோட் பண்ண முடியும். அது எத்தனை $50 சொல்லியிருந்தேன், நான் பார்த்தேனே. $50 $60? 125. அது $50 கிடையாது. 125 கட்டணும். அது ஒரு வருஷத்துக்கு கட்டணும் இல்லையா? ஆமா, ஆமா. அது டைம் எடுத்துக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எப்போ? $60 60 பவுண்ட்ஸ்ன்றது வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து பதிவு பண்றதுக்கு. நம்ம பேரு, கீரு நம்மளுக்கு நம்பர் குடுக்குறதுக்கு தான் அந்த 60. அதுக்கப்புறம் நம்ம அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து அந்த 125 1 வருஷம் டைம் குடுத்துருக்காங்க. 1 வருஷத்துக்குள்ள நம்ம அத வந்து சரி பண்ணி, அப்ப நாம அத கட்டம்போது ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது அதுல வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்தலாம்ன்னு அவனுங்க குடுத்துருக்காங்க. ம். நம்ம தலைப்பு, இறப்பு அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஏதாவது சேர்த்தணும்னா, சில இடத்துல சேர்த்தலாம்ன்னு அவனுங்களே அத பர்மிட் குடுத்துருப்பாங்க. அததான் நம்ம வந்து அந்த இடத்துல சேர்த்த முடியும். நான் இன்னொரு கூட ஐடியா பண்ணேன். இந்த தோரியம் சொல்றோம் இல்லையா? ஆற்று மணல்ல தோரியம் இருக்குது. ஆற்று மணல், கடல் மணல்ல தோரியம் இருக்கு. அது ரொம்ப வீக் ம், ஃபோர்ஸ். ம், ம். அந்த வீக் ஃபோர்ஸ் கூட நம்ம வந்து எதிர்காலத்துல கிராஃபைட்ல கிராஃபைட்ல கலக்கலாம். நமக்கு தேவை இந்த கிராஃபைட் வந்து வீரியம் பத்தாது. அந்த கெமிக்கல் எனர்ஜி ம். பயன்படுத்திக்கிற கெமிக்கல் எனர்ஜி இல்லாம இந்த தோரியம் வந்து வீக் வீக் ஃபோர்ஸ். ம். சில பூமியில நம்ம இந்தியாலயே வந்து தமிழ்நாட்டுல 12% இருக்கிற தோரியம்ல வந்து எங்க கிடைக்குது? கன்னியாகுமரியில கிடைக்குது. மணவாளக்குறிச்சியில கிடைக்குது. மணவாளக்குறிச்சி, கேரளா, ஒரிசால வந்து இருக்குது. ஆனா ம். நம்மள சுத்தி இருக்கிற மணல்லயே ம். வந்து தோரியம் இருக்கு. நம்மள சுத்தி இருக்க ஆற்று மணல், கடல் மணல், கருப்பு மணல் இருக்குல்ல. கருப்பா வர்றது ம். பூரா அந்த மலையிலிருந்து அடிச்சிட்டு வர்றதுதான். அதுல பாத்தீங்கன்னா வீக் ஃபோர்ஸ் இருக்குது. என்னது? ம். அந்த தோரியம் கூட 2 மைக்ரான் 2 மைக்ரான் சீவெர்ட் 3 நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா 1 மைக்ரான் சீவெர்ட்ல கதிர்வீச்சு இருக்குது. விண்வெளி வீரனுக்கு 50 மைக்ரான் ம். சீவெர்ட் இருக்குது. விண்வெளியில வந்து 700, 800 மைக்ரோ சீவெர்ட் இருக்கு. ஆனால் நம்ம வீட்ட சுத்தி இருக்கிற ஆறு, கடலு இந்த மாரி இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா கருப்பு மணல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 மைக்ரான் சீவெர்ட்ல நம்ம பயன்படுத்தலாம். 3 மைக்ரான் சீவெர்ட் இதுல போட்டோம்னா, நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன பயன்படுத்தாம, இத வச்சு தூண்டி விடலாம். எத வச்சு தூண்டல்ல? கிராஃபைட்ட தூண்டி விடலாம். கிராஃபைட்டுக்கு ஒரு தூண்டல் வேணும். ம். ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் எனர்ஜி. ம். ம். நாம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் தீர்ந்து இது செத்து போயிரும். அதனால தான் குறைஞ்சிட்டு வருது. அதனால தான் குறைஞ்சிட்டு வருது. அப்ப கதிர்வீச்சு வந்து தோரியம் வந்து 1,00,000 ஆண்டுக்கு கதிர்வீச்சு இருக்கும் தோரியம். அந்த தோரியத்துல ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. நம்ம வீட்ட சுத்தியே வந்து 2 மைக்ரோ நீங்க அதுக்கு வந்து கீகர் முல்லர்ன்னு ஒண்ணு இருக்கும். காலேஜ்ல இருக்கும் கேட்டு பாரு. அத ம். வச்சு நீ பீச்சுக்கு போனீங்கன்னு வச்சு லண்டன் பீச்சுக்கு ஏதோ ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா, அங்க இருக்கிற சாண்ட் எடுத்துட்டு அந்த கருப்பு சாண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மைக்ரான், 3 மைக்ரான் இருக்குது. அத பயன்படுத்திக்கலாம். 2 மைக்ரான் சிவெர்ட், ம். 3 மைக்ரான் இதுல வந்து ஆபத்து இல்லாதது. என்னது? ஆபத்து இல்லாதது. 100க்கு மேல போனா தான் ஆபத்து. 100, 150 விண்வெளி வீரர்களுக்கே 70, 80, 100லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் படிச்சு பார்த்தேன். நம்ம வீட்ட சுத்தி இருக்கிற கடல்லயே ம். வந்து இருக்குது. நம்ம சாப்பிடுற பொட்டாசியத்துல கதிர்வீச்சு இருக்கு. பொட்டாசியம், கார்பன் எல்லாத்துலயும் கதிர்வீச்சு இருக்குது. ஆனால் அது பாதிக்காத கதிர்வீச்சு. அது நேச்சுரல் ரேடியேஷன் அது. என்னது? நேச்சுரல் ரேடியேஷன். அந்த நேச்சுரல் ரேடியேஷன் வந்து நம்ம கிராஃபைட்டோட நான் இதனுடைய கற்பனையா சொல்றேன். கிராஃபைட்ல இப்ப நான் வந்து அ சு இப்ப நம்ம பயன்படுத்துற பேட்டரியில பார்த்தீங்கன்னா, அ அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் அப்புறம் மேக்னீசியம் டை ஆக்சைட கலந்தங்காட்டி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இது பயன்படுத்திக்குது. பயன்படுத்தி இது வீரியம் பத்துறதில்ல. அது புரியுது இல்லையா? வீரியம் பத்துறதில்ல. அத பயன்படுத்துறது வெளியிருந்து உறிஞ்சுது. ஆனால் தொடர்ந்து ம். கதிர்வீச்சு இப்ப நமக்கு யுரேனியம் தேவையில்ல, புளூட்டோனியம் தேவையில்ல. அதெல்லாம் பயங்கரமானது. இந்த தோரியம்ங்கிறது எல்லா ம். மணல்லயும் கிடைக்குது. எல்லா மணல்லயும் கிடைக்குது. ரொம்ப மலிவானது. ஆறு, குளம், குட்டை எங்கெங்க நீரோடை இருக்குதோ அங்கெல்லாம் அந்த கருப்பு மணல். நீங்க காந்தத்த போட்டாவே ம். கண்டுபிடிச்சிடலாம். காந்தத்தை மண்ணுல போட்டாவே கருப்பெல்லாம் எல்லா மினரல்ஸும் ஒட்டும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் வந்து ம். மேக்னடைஸ் ஆகும். அயனைசேஷன் தனியா இருக்குது. மேக்னடைசேஷன் தனியா இருக்கு. ம். ம். நீங்க ம். ம். காந்தத்த வச்சு இரும்பு தூக்கல பிரிச்சிடலாம். ஆனால் காந்தத்த வச்சு வந்து அயனைசேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து அந்த கீகர் முல்லர்ன்னு ஒண்ணு இருக்குது. அயனைசேஷன கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது. அதை வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம். கடையில விக்குது. நான் பார்த்தேன். ம். 2000 3000 விக்குது. 2000 அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் அறிவு வந்து
அறிவை பயன்படுத்திட்டே இருக்கணும். அது வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவை பயன்படுத்துறாங்கிறாரு. அறிவை வந்து கருவியா இவனுக்கு எதுவும் கருவியா மாத்துறதே இங்கிலாந்துக்காரன் எவன் வந்து அறிவை கருவியா மாத்துறான்? அவர் வெறும் தியரி தான். இங்கிலாந்துக்காரன் ப்ராஜெக்ட் பண்றதுல எல்லாம் வெறும் தியரி. எல்லாமே தியரி நம்பியே வீணா போறானுங்க. எல்லாம் தியரி நம்பியே தியரி சமன்பாடு செஞ்சே பாக்குறது இல்ல. கணக்கு போட்டு வரும்னு போயிடறானு. அடிப்படை தப்பு. என்ன பிளாக் ஹோல போய் பாத்தீங்களா ம். நேர்ல? சும்மா கணக்கு போட்டு சொல்றதுதான். ம். பாத்தீங்களா நேர்ல பிளாக் ஹோல பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல. கணக்கு போட்டு நேரத்தை போட்டு சொல்ல வேண்டிய எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது வேற. நாம வந்து பரிணாம எவல்யூஷன் என்பது நான் வந்து தப்பிக்கிறதுக்காகவும் விண்வெளியிலே குடியேறி வாழ்வதற்காக தான் நாம கண்டுபிடிக்கணுமே தவிர இவனுக்குலாம் அதுல தெரியாமையே இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் வந்து எல்லாருமே தியரி நம்புறவனுக்கு சமன்பாடு நம்புறவனுங்க. அதனாலதான் இது வரைக்கும் மலிவான ஆட்களை கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் ம். எல்லா நாடும் மலைவாழ் நாட்டுல கண்டுபிடிக்க முடியல. ஏன் சமன்பாடு போட்டு கண்டுபிடிக்க பார்க்கல ஒன்னும் கொடுக்க முடியாது. அதனால இது ஒண்ணுதான் சாத்தியம். இந்த ஒண்ணுதான் சாத்தியம். இப்ப நாம வந்து இந்த பேட்டரி வச்சு செக் பண்ணங்காட்டி நம்ம கண்டுபிடிச்சுமே தவிர இது எப்படி வரும்? அதனால வந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்ட காட்டு. இது வந்து ஆன்லைன் நாம வந்து பேட்டன்ட் ரெஜிஸ்டருக்கு அது நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய அவசரமே கிடையாது. உங்க கல்லூரி மாணவர்களுடைய கல்லூரியில அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ரொஃபஸருக்கு சந்திச்சு நீ பேசினா மட்டும்தான் உனக்கு கூடுதல் ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது வந்து நீ போறப்ப இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போனோம். போறப்ப ம். அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் இந்த மாதிரி பண்ணி இந்த செய்தி தெரியணும். ம். இந்த பிடெக்ல பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எதிர்காலத்துல நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா இது மாற்று கண்டுபிடிச்சாச்சு. மாற்று இப்ப நாளைக்கு அனைமே இது 0 பண்ணிடும்னு கண்டுபிடிச்சாச்சு. நினைக்கிறேன். இப்ப வந்து 1.8 போயாச்சு. கிடு கிடு கிடுன்னு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப டல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ம். பவர் இல்ல. அளந்து பார்த்தா 1.8 ஆனா குறையிறது நல்லா தெரியுது கண்ணு. ம். இந்த கிராஃபைட் வச்சா மட்டும்தான் அது அப்படி குறைய மாட்டேங்குது. இந்த பழக்கப்பட்டு இந்த கிராஃபைட் வந்து இத நான் போயிட்டு இருக்கேன்னு அது காட்டுது. நல்லா தெரியுது. காலையில 2.2 இருந்து இப்ப அதுக்குள்ள 400 மில்லி வோல்ட் காணா போச்சு. ம். அப்ப என்ன தெரியுது? கண் முன்னாட குறையுது தெரியுது. கண் முன்னாட குறைய தெரியுது. இதுதான் முக்கியம். அப்படின்னா, இத குறையாம நியூட்ரல் பண்ணோம்னா, அந்த கதிர்வீச்சு தான். நான் அப்படி யோசிக்கிறேன். பார்ப்போம். அல்லது நம்ம வரக்கூடிய ஆம்பியர வந்து திருப்பி குடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு ஆம்பியர் எடுக்கிறோம்னா, அதுல எத்தனை ஆம்பியர் உள்ள அந்த ஒரு 10ல ஒரு பங்கு என்ன 10ல 1000 ஒரு மில்லி பங்கு. ஆம்ப் 1000 மில்லி ஆம்ப் வருதுன்னு வச்சுக்கோமே. 1000 மில்லி ஆம்ப் ஒரு நாளைக்கு வருதுன்னா, 100 மில்லி ஆம்ப் உள்ள குடுத்தோம்னா என்ன ஆகும்? திருப்பி. அந்த ரெகுலரா 100 மில்லி ஆம்ப் உள்ள போயிட்டு இருந்ததுன்னா, நமக்கு 900 மில்லி 800 மில்லி ஆம்ப் இருந்தப்ப நமக்கு வந்து என்னன்னா, மினிமைஸ்டு வெளிய வரணும். அதாவது 50, 50யா வெளிய வரணும். ம். ம். என்னுடைய கற்பனை இது. என்னது? கற்பனை, கற்பனை. 50, 50 நீ எனக்கு 1 ஆம்பியர் தேவையில்ல. 1/2 ஆம்பியர் நீ வச்சுக்க, 1/2 ஆம்பியர் எனக்கு குடு. ம். இப்படி ஒரு கற்பனை. அப்படி திருப்பி ஆனா இது இந்த மாரி அ இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது. இது வந்து அவ்வளவுதான். ஒன்ஸ் யூஸ்டு. இதே தொழில்நுட்பத்தோடு ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்தா செக் பண்ணி பாரு. உதாரணத்துக்கு லித்தியம் பேட்டரி இருந்தா செக் பண்ணி பாரு. லித்தியம் பேட்டரி ஒண்ணு வாங்கி செக் பண்ணி பாரு. ம். லித்தியம் பேட்டரி வந்து $1 வரும்னு நினைக்கிறேன். 2 வாங்கி வச்சீங்கன்னா, அது வந்து அது ஹை வோல்ட் அது. அ 3.4 வோல்ட்னு நினைக்கிறேன். 3.5 வோல்ட், 3.6 வோல்ட்டா வரும். ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர், 12 ஆம்பியர் வரும். கடுமையான கதிர்வீச்சு உடையதா? சரிங்க. கடுமையான நான் பார்க்குறேங்க. சரி வேற ஏதாவது சொல்ல கதிர்வீச்சு விரும்புறியா? தான். நிறைவு செஞ்சுக்கலாமா? நான் பார்த்துட்டு சொல்றேங்கய்யா. சரி இந்த அஸ்ட்ரோ மெடிக்கல் என்ன பண்ண? எதாவது போட்டியா? அஸ்ட்ரோ மெடிக்கல் கொஞ்சம் டெவலப் பண்ணேன். பண்றேங்கய்யா. ஆங்கிலத்துல போடு. நான் வந்து அஸ்ட்ரோ மெடிக்கல் ஆங்கிலத்துல போடு. எனக்கு லிங்க் அனுப்பி விடு. அதான் அனுப்பிச்சிருக்கேன். ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கா? லிங்க் அனுப்பி விடு. இந்த பாடத்தை படிச்சு போட்டு விடியா? கேட்குறாங்க. சரிங்கய்யா. இந்த மாதிரி அஸ்ட்ரோ மெடிக்கல் என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இங்கிலாந்துல இது வந்து ஆரம்பிக்க போறோம். இங்கிலாந்துல பாடம் எடுப்பாங்க. எந்த நோயும் குணமாக்க முடியுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது உலக அளவில் போயாகணும். உனக்கு மாணவர்கள் கிடைப்பாங்க ஐயா. உனக்கு மாணவர்கள் ம். கிடைப்பாங்க, ஆசிரியர்கள் கிடைப்பாங்க, அந்த நாட்டில் இருக்கிற மக்களே உனக்கு கிடைப்பாங்க. ம். உள்ளூர் மக்கள் ஆதரவு பெறணும். உள்ளூர் மக்களுடைய ஆதரவு பெறணும். எனக்கு ஆதரவு இருந்த கருத்து இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு நீ போனே இல்லையா? பின்ன இதுல ஏன் என்ற பணமா இதெல்லாம் வெங்கடேசனுடைய நீர் மருத்துவத்தின படத்துல தான் நம்ம போயிருக்கிறோம். ம். அதனால அந்த ஊர் மக்கள் புரியற மாதிரி நீ போட்டீன்னா, நிச்சயமா ஒரு 10 பேர் உனக்கு ஆதரவு குடுப்பாங்க. அது தனியா இருக்கு. அந்த ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா, எப்படி
டாக்டர் அர்னால்டு கிரெட்டுக்கு வந்து ஜெர்மனியில ஆதரவு கிடைக்கல, அமெரிக்கால ஆதரவு கிடைச்சது. ம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தன்னை நோற்றான் கொல்லெனும் சொல். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி. நான் வந்து உனக்கு நன்றி செய்யணும், எனக்கு அந்த உதவி செய்யணும். இதுதான் எனக்கு என்ன உதவி செய்யணும்னா, இவன் தந்தை எண்ணூற்றான் அதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் ஈன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாதா, நீ புகழ் வாய்ந்தவன் உங்க அம்மாவுக்கு தானா போய் சேர்த்து. இதுதான் பரிணாம அறிவியல். ம். ஆனால் இந்த பரிணாம அறிவியல் வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது, இந்தியால எவனுக்கும் தெரியாது. பரிணாம அறிவியல் புரிந்தவர் திருவள்ளுவர் மட்டும்தான். ம். அதனாலதான் குடும்ப ஒழுக்கம் வேணும்னு எழுதினார். சும்மா அவனுக்கெல்லாம் குடும்ப ஒழுக்கம், வெளிநாட்டுக்காரனுக்கு குடும்ப ஒழுக்கமே கிடையாது. என்னது, குழந்தை பெத்தோட்டா முடிஞ்சு போச்சு. 15 வயசுல அது கண்ணுக்கு தான் அது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ம். சான்றோன் ஆகிற வரைக்கும் நான் கூட நிக்கணும். சான்றோன் ஆகிற வரைக்கும் பெற்றோர் வந்து ம். அந்த மாதிரி உலகத்துல தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த மெய்யிலும் கிடையாது. நான் வந்து நான் வந்து 10 வயசு வெள்ளைக்கார மாதிரி கழட்டி விட்டுறேன், உனக்கு 5 வயசுல உன்னை கழட்டி விட்டுருப்பேன். 5 வயசுலயே ம். 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 உனக்கு வயசு இப்ப 23, 24 ஆச்சு. இது நீ என்ன வேணா முடிவு எடுக்கலாம். ஆனால் நீ சான்றோன் ஆகாத வரைக்கும் நீங்க திருக்குறளை வந்து நிறைவேற்றாது. நம்ம திருக்குறள் மாதிரி நடக்கல அப்படின்னா நம்ம பிறந்து பிரயோஜனம் இல்லை. பிறந்து பிரயோஜனம் கிடையாது. சாதிக்காம அது என்ன சொல்றாரு, நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர்கள் அல்ல அறிந்துக்கிறாரு. நத்தம் போல் கேடும், ம். நத்தை கூட அதுக்கு புகழ் உண்டாகுது. அந்த மாதிரி நீ வித்த கத்தவனுக்கு தானே புகழ் வருங்கிறாரு. அதனாலதான் நோபல் பரிசு வாங்குறவங்கிறான். நோபல் பரிசு வாங்கி என்னத்தரா கிழிச்சீங்க? மலிவான மின்சாரத்தை தராத பொழுது நோபல் பரிசு வாங்கி என்ன பண்ண போறீங்க? ம். இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ல இப்ப இப்ப இத்தாலியில ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ம். போட்டான் லேசரவே ஐஸ் பண்ணிருக்காங்க. லேசரவே கூல் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க் அனுப்பிச்சுனே பாத்தியா? லேசரை கூல் பண்ணிருக்காங்க இத்தாலி சயின்டிஸ்ட். ஒளி வந்து அதெல்லாம் இந்த அனுப்புற லிங்க் எல்லாம் பாக்குறியா? அனுப்புல அந்த கட்டுரைலாம் படிக்கிறியா? நேரம் இல்லையா? படிப்பேங்க. எல்லாத்தையுமே என்னால படிக்க முடியாதுயா. படிச்சா எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் ஏஐ கொடுக்குற கட்டுரை. நான் கொடுக்குற செய்தி ஏஐ கொடுக்குது. என்ன ஒரு நிமிஷம் பாத்திர வேண்டியது. பார்த்துட்டு நீ அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறேன்? 19 மணி நேரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் நீ செலவு பண்ணணும்.